ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான மாங்காய் சாதம். இது கர்நாடகா ஸ்பெஷலுங்க. இது கர்நாடகாவில் வந்து மாவின்காய் சித்ரான்னான்னு சொல்லுவாங்க. இது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். வீட்லேயும் வெரைட்டி ரைஸாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் இது தாராளமாக சேர்த்தணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் நெறைய எண்ணெய் ஊத்தி செஞ்சீங்கன்னா, இந்த தொக்கு வந்து தனியா எடுத்து வச்சுட்டு, அப்பப்போ நீங்க சாப்பாட்டுல கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒன் டைம் யூஸுக்காக மட்டும் தான் செஞ்சுட்டுருக்கேன். இப்ப எண்ணெய் சூடானதும் இதுக்கு தேவையான அளவு தாளிப்பு குடுத்துக்கலாம். கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு, 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நெறைய இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சமா சீரகம், ஒரு 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டுங்க. இதுக்கு வந்து மெயினா வந்து நிலக்கடலை போடுவாங்க கர்நாடகால. நான் வந்து இப்ப வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வறுத்த நிலக்கடலை இல்லன்னா, பச்சை நிலக்கடலையே இது தாளிக்கிறப்பவே போட்டு விட்டீங்கன்னா, அது நல்லா வந்து ரோஸ்ட் ஆயி வந்துடும். இப்ப ஒரு 3/4 கப் அளவு வறுத்த நிலக்கடலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா சார்ட் பண்ணிக்கங்க. எல்லாமே கலர் நல்லா ப்ரௌனா சேஞ்ச் ஆயி வந்ததுக்கப்புறம், இது காரத்துக்கு வந்து வரமிளகா, பச்சை மிளகா 2மே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வரமிளகா வந்து பேடகி மிளகா சேர்த்துருக்கேன். அதுவும் போட்டுக்கோங்க. இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுட்டு, சார்ட் பண்ணிட்டு, வரமிளகாவும், பச்சை மிளகாவும் வந்து நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா சார்ட் பண்ணிக்கங்க. காரம் வந்து உங்களுக்கு அதிகமா வேணும்னா அதிகமா சேர்த்துக்கலாம். ஏன்னா மாங்காய் வந்து எந்த மாரி புளிப்பா இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க காரத்த சேர்த்துக்கங்க. இப்போ பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா சார்ட் பண்ணிக்கங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 கப் அளவு அ மாங்காய் வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன். இது வந்து கிளிமூக்கு மாங்காய் தான் எனக்கு கிடைச்சது. இப்போ அதில தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க வேற மாங்காய் கிடைச்சாலும் அதில ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா துருவுன மாங்காய் சேர்த்துட்டு, கொஞ்சமா மஞ்சப்பொடி, இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாங்காய் வந்து இத வதக்குறதுலயே வந்து நல்லா வெந்துடும். நீங்க எண்ணெய் நெறைய ஊத்தி செஞ்சீங்கன்னா, அத வதக்குறப்போ அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். இப்ப நம்ம வீட்டுக்கு செய்றங்காட்டிக்கு ஆயில் கம்மியா ஊத்தி செஞ்சுட்டுருக்கோம். நீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்றதா இருந்தா, கொஞ்சம் எண்ணெய் நெறைய ஊத்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இதுல கொஞ்சம் தொக்கு வந்து நான் தனியா எடுத்து வச்சுடுறேன். இப்ப தேவையான அளவு இந்த தொக்குக்கு சாப்பாடு வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 சுட்டி லைக் 300 கிராம் சாப்பாடு வந்து வேக வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். அந்த சாப்பாடு வந்து இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கங்க. அந்த மாங்காய் தொக்கு எல்லாமே இதுல நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி கலந்து விட்டுக்கங்க. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தொக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி இருந்ததுன்னா, நீங்க எடுத்து வச்சிருக்கிற மிச்ச தொக்கையும் போட்டு பெரட்டிக்கலாம். நான் வந்து இப்போ நான் ஆல்ரெடி கொஞ்சம் தொக்கு தனியா எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கிற அளவுக்கு வந்து தேவைப்படல. இந்த தொக்கே வந்து இந்த 300 கிராம் ரைஸுக்கு வந்து கரெக்ட்டா இருந்தது. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே சரியா இருந்தது. அந்த தொக்கு வந்து நான் இன்னொரு நாள் யூஸ் பண்றதுக்காக தனியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ சூப்பரான மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கு கார்னிஷிங்க்கு லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லி தழைய வந்து தூவி எடுத்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.